வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் யோசுவாவுக்கு பின்பாக இஸ்ரவேலில் வந்த தலைவர்களை குறித்து பேசுகின்றது. பாருங்கள், நியாயாதிபதிகள் என்றால் நியாயாஸ்தானத்தில் உட்கார்ந்து பிரச்சனைகளையும் குற்றங்களையும் தீர்க்கின்ற மக்கள் என்று நினைக்கப்படாது. உண்மையாக இந்த நியாயாதிபதிகள் ஆண்டவருடைய பணியை செய்து முடிக்க இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட இரட்சகர்களாயிருந்தார்கள். ஆகவே முதலாம் அதிகாரத்தில் நாம் முதலாவது யூதாவுக்கு இந்த தலைமைத்துவமும் இந்த பணியும் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யூதாவின் கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பொல்லாத கொடுமையான ராஜாவிடத்திலிருந்து காப்பாற்றுகிறார்கள். 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அதோனி பெசேக் என்கின்ற ஒரு கொடுமையான ராஜா இருக்கின்றான். அவன் முற்காலங்களில் 70 ராஜாக்களை அவர்களுடைய கை கால்களின் பெரு விரல்களை தரித்து போட்டவனாயிருந்தான். அந்த ராஜாக்களை தன்னுடைய மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்னும்படியாக கொடுமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவனை யூதா கோத்திரத்தார் மேற்கொண்டு இஸ்ரவேலை காப்பாற்றுகிறார்கள். 8ஆம் வசனத்தில் எருசலேம் நகரத்தை பிடிக்கின்றார்கள். 9ஆம் வசனத்தில் மலை தேசத்தையும் தெற்கே பள்ளத்தாக்குகளையும் அவர்கள் பிடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 10ஆம் வசனத்தில் யூதா கோத்திரத்தார் எபிரோனை மேற்கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். நண்பர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இன்று தலைமைத்துவ பொறுப்புகளில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்பை கொண்டிருக்கும் தலைவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், சிறிய விதத்திலும் மற்றவர்களை வழிநடத்துகின்ற மற்றவருடைய வாழ்க்கையில் தாக்கம் உள்ள ஒரு தலைவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அநேக நல்ல எண்ணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, இந்த யூதா கோத்திரத்தாரை போல தலைவர்கள் எப்பொழுதும் முதல் முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே இருக்கும் ஜனங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய மக்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறவர்கள்தான் தலைவர்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் சுதந்திரிக்க விரும்புவதை உதவி செய்பவர்கள்தான் தலைவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக உதவி செய்யும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். தலைமைத்துவம் என்பது மற்றவர்களின் நன்மைக்காக போராடுவது. ஆனால் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் தலைவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பணியை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனது என்று குறிப்பிடப்படுகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, முதலாவது யூதாவின் கோத்திரத்தாரும் அவர்களோடு சிமியோன் கோத்திரத்தாரும் சேர்ந்து கானானிய ஜனங்களை அவர்கள் துரத்தி விட்டாலும் முழுமையாக அப்படி செய்ய முடியவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். 19ஆம் வசனத்தில் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு 20 ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது, யூதா கோத்திரத்தார் ஆண்டவர்கள் கொடுத்த பணியை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனது. இரண்டாவதாக 21ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பென்யமீன், மனாசே, எப்ராயிம், செபுலோன் கோத்திரத்தாரும் முழுமையாக அவருடைய பணியை முடிக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கானானியர் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு நடுவே வாழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மூன்றாவதாக ஆசேர், நப்தலி கோத்திரத்தாரும் இன்னும் அதிகமாக தோல்வி அடைகின்றதை பார்க்கின்றோம். அவர்கள் செய்ய தவறின காரியத்தின் நிமித்தமாக இப்பொழுது அவர்கள் கானானியருக்கு நடுவே வாழுகின்றதை பார்க்கின்றோம். 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நப்தலி கோத்திரத்தார் பெத்செமேஷின் குடிகளையும் பெத்தனாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே
குடியிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், பெத்செமேஷ் என்றால் சூரிய கடவுளினுடைய வீடு என்று அர்த்தம். பெத் அனாத் என்றால் அனாத் என்கின்ற தேவதையின் வீடு என்று அர்த்தம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்ட கானானியரால் இப்பொழுது கட்டுப்படுத்தப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, கடைசியாக இந்த சரிவு இன்னும் மோசமாகின்றது. 34ஆம் வசனத்தில் தான் கோத்திரத்தார் அம்மோரியரை, அதாவது கானானியரை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் போனபடியினாலே இப்பொழுது அந்த அம்மோரியர் தான் கோத்திரத்தாரை ஒடுக்குகின்றதையும் தடுக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, ஏன் ஆண்டவர் கொடுத்த பணியை இந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனதென்று இந்த அதிகாரத்தில் விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக உற்சாகப்படுத்தப்படுகின்றார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகின்றார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகின்றேன் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். நண்பர்களே, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதா தனக்கு கொடுத்த பணியை செய்து முடித்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாமும் கர்த்தர் நமக்காக இட்ட பணிகளை முடிக்க தேவன் நமக்கு பலனையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறார் என்று அறிந்து அந்த தேவ பலனால் நிரப்பப்படுவோமாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.